ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் நான். ப்ரெட் ரோல் தான் பண்ண போகிறேன். ப்ரெட் ரோல் வந்து நான் ப்ரெட்டை வச்சு பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் முன்னாடியே வந்து இதே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் உள்ளே வைக்கிற ஃபில்லிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த ஃபில்லிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சோயா சங்க் அப்புறம் பொட்டேட்டோ ரெண்டுமே வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபில்லிங் தான். பார்த்திங்கன்னா நான் சோயா சங்க் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் சாப்பரில் போட்டு பண்ணுறேன். நீங்கள் நார்மல் மிக்சியில் கூட பல்ஸ் பண்ண மாதிரி பண்ணி கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோயா சங்க் கூடவே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு இதை மட்டுமே போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது மிக்சியில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட பல்ஸ் பின்னாடி திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைன்ட்டு அந்த பச்சை மிளகாவும் சரி ரொம்ப பொடியாக நறுங்கி இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டும் அந்த மாதிரி பொடியாக நறுக்கின மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பூண்டு துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பாஸ்தா அண்ட் பீஸா சாஸ்ன்னு இருக்கும், அது 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா வந்து நீங்கள் எது வேணால் லைக் அந்த பீஸா ஹர்ப்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா ஹர்ப்ஸ், அந்த மாதிரி எந்த ஹர்ப்ஸ் இருந்தாலும் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து மெயினாக பைண்டிங்காக தான். மெயினாக வந்து சோயாவோட டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி குவான்டிட்டி பார்த்து 2ம் எடுத்துக்கோங்க. சாஸ் பார்த்திங்கன்னா சாஸ்லேயும் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். இந்த பீஸா பாஸ்தா சாஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் பச்சை மிளகா அந்த காரம் இந்த காரம் 2ம் பேலன்ஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு டிஃபன் பண்ணுறதா இருந்தால் தான் கொஞ்சம் காரம்லாம் பார்த்து பண்ணணும். நான் ஒரு 2 பச்சை மிளகா ப்ளஸ் அது ஒரு டீஸ்பூன் கிட்ட அந்த சாஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சோயா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லாவே எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எது இருந்தாலும் அது நல்லாவே அப்சார்ப் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். நீட்டாக ஃபிங்கர்ஸ் மாதிரி ஈஸியாகவே உருண்டை பிடிக்க வரும். பயப்படவே வேண்டாம், நல்லா ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி அதை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த ஃபில்லிங்கை நடுவில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணலாம், இல்லை நம்ம பால் மாதிரி கூட பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு வாட்டப்படுதோ அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து பேசிக்லி நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறதா இருந்தேன். பட் இவங்க லீவுங்கிறதால எந்திரிச்சிக்கவே ரொம்ப லேட் ஆக்குறாங்க. இது காலையில் சாப்பிட்டா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட லன்ச் டைமே வந்துட்டுச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்றதுக்காக சரி ஈவினிங் பண்ணலாம், டின்னர் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் பண்ணேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது கொடுக்கலாம். நான் மேக்ஸிமம் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணுறது உண்டு வீக்கெண்ட்ஸில். ரொம்ப குயிக்காக பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இந்த சோயா, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த 3ஓட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அந்த பீஸா அண்ட் பாஸ்தா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கொஞ்சோண்டு சில்லி பேஸ்ட் அண்ட் கெச்சப் கலந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் அது கூட விட்டுக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த பீஸா பாஸ்தா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கார்லிக், அதுலேயும் கொஞ்சம் காரம்லாம் இருக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து இந்த ஃப்ளேவரோட சோயாவோட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அதை ஆட் பண்ணுறது. ஹர்ப்ஸ் உங்கள்கிட்ட என்ன ஹர்ப்ஸ் அவைலபிளாக இருக்கும், நான் வந்து எப்போவுமே அந்த பீஸா ஹர்ப்ஸ் தான் வாங்கி வச்சுப்பேன். அதுதான் எல்லா சாண்ட்விட்சுக்கும் சரி பாஸ்தாக்கும் சரி அதே யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதோட ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்குது. அதுதான் நம்ம ஒரு ஹர்ப்ஸ் வாங்கி வச்சா தான் நம்ம கரெக்டாக தீருதும் கூட. அதனால் நான் வெரைட்டியால் ஹர்ப்ஸ் வாங்குறதில்ல. அந்த பீஸா ஹர்ப்ஸ் வாங்கி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறது, அதுவே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இதை டீப் ஃப்ரை பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக டீப் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ப்ரெட்டு ஒன்ஸ் தண்ணியில் நனைஞ்சிட்டா ஈஸியாகவே உருண்டை பிடிக்க வரும். அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும் நல்லாவே. ஸோ நீங்கள் கையில் ஈஸியாக இந்த மாதிரி ஃபில்லிங் உள்ளே வச்சு பிடிச்சிட்டு நான் வந்து பேனில் ஷாலோ ஃப்ரை மாதிரி திருப்பி போட்டு எடுக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வேலை வராது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரையில் வந்து 4 பக்கமும் அதுவே டீப் ஃப்ரை ஆகி வந்துடும். திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 4 பக்கமும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது ஒன்று தான் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு கொஞ்சம் சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வெளியே அந்த அவுட்டர் லேயர் ப்ரெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வந்து இன்றைக்கி மயனீஸோடு நான் பசங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் மயனீஸ் கெச்சப்போட நான் மயனீஸோடு தான் கொடுத்துருந்தேன். 2 விதமான மயனீஸ் பண்ணியிருந்தோம். டிப்புக்கு ப்ளெயினாக ஒரு மயனீஸ் வச்சுருந்தேன். இன்னொன்று வந்து அந்த பீஸா சாஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கெச்சப்பு, அப்புறம் மயனீஸ் 3மே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிப் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம
இதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த டிப்பை வந்து இந்த அம்மா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3மே போட்டு நான் ஆக்சுவலி அது பவுலில் போட்டு வச்சுன்னா அதுக்கு மேலே இவங்க மைனீஸ் கொட்டி கலந்துட்டுருக்காங்க. அவங்க தான் அவங்கக்கிட்ட சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன், ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அது அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் இதெல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னியோட வீடியோ அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே ஃபில்லிங் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மார்னிங் ஆஸ் அ சாண்ட்விச் நீங்கள் மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சு சாண்ட்விச்சாகவும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இதே ஃபில்லிங் யூஸ் பண்ணி. இது டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. Thank you for watching.